ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மையப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கன்னிமணியை போல பாதுகாப்பாய் நடத்த வல்லமுள்ள தேவன். இந்த தேவனை நாம் 40 நாள் தியானம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அநேக காரியங்கள் தேவனமை வெளிப்படுத்தி அந்த வார்த்தைகளை ஆரோக்கியம் பெறவும் சத்துவம் பெறவும் பலன் பெறவும் தேவன் கிருபை செய்தார். அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் மகிமை செலுத்த கடவோம். அன்புக்குரிய தேவஜனமே, நீங்கள் கிறிஸ்துவ வார்த்தையில் பலப்பட வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், சத்துவம் பெற வேண்டும். உங்களது நம்பிக்கை விசுவாசம் கிறிஸ்துவ வார்த்தை நிமித்தமாக பூர்ணப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். தயவு செய்து தேவனை விசுவாசியுங்கள். எனக்கு முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லாமல் ஒரு பொருத்தனையோடு கிறிஸ்துவோடைய வார்த்தையை விசுவாசிங்கள். கட்டாயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அது ஏற்ற நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் நேர்ச்சியாய் செய்து அதை அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் நம்பினா மாத்திரம்தான் அந்த அதிசயத்தை அற்புதத்தையும் காண முடியும். மற்றபடி நீங்கள் அலக்கழிப்போட ஒரு கவலையோடு தான் நாம் வாழ்ந்து வரணும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் வாழ விரும்புகின்ற பொழுது வார்த்தையை உறுதியாக பிடிக்க வேண்டும். அதன் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் முழுக்க ஆரம்ப நாட்கள்லேருந்து சொல்லிட்ட ஒரு காரியம் தான். வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தையில் பலப்படுங்க, வார்த்தையில் சத்துவம் பெறுங்க. ஆரம்பத்தில் வந்து நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அதனால் கிறிஸ்துவ வார்த்தையை நீங்கள் இருகளாக பிடித்து கொண்டீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும் என்பது சந்தேகம் இல்லை. நாம் 40 நாள் தியானத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கின்றோம். அது எல்லாமே நம்முடைய ஆவியாத்ம சரத்திற்கு பலனாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் 29வது நாட்களே நாம் வந்து நிற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நம்ம தேவனுடைய வார்த்தையை எப்படி தியானித்தோம், என்ன பண்ணணுங்கிறது என்னால் யோசித்து பார்க்க முடியும். அந்த அளவிற்கு தேவன் நேர்த்தியாக கிருபையாக நடத்தினார். சில நாட்கள் தடைப்பட்டது. அது என்னுடைய மீத நிமித்தமாக, எனக்குள்ளே ஏற்பட்ட பலவீனங்கள் பாடுகள் நிமித்தமாக சில காரியங்கள் தடைப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்து இயேசு நிமிர்ந்து எழுந்து நிற்க செய்தார். அவருடைய நாம் மாத்திரம் மைப்படுவதாக. நாம் புதிய ஆண்டுக்குள் செல்கின்ற பொழுது வாக்குத்தத்தத்தின் ஆண்டாக நாம் சோதித்துக் கொள்வோம், சந்தேகமில்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தின் வர்த்தகங்களை கொடுத்து அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக மகிமையாக நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. ஆகவே புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டாயம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் நம்பிக்கை பலன் பெற வேண்டும். அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் நித்தம் நம் நடத்தி காத்துக்கொள்வார். இப்படி அநேக காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையை நம்பினால் பூர்ணப்படுவீர்கள். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அற்புதம் அடையாளங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை விலக்கி காத்து கொள்வார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கின்ற நமக்கு ஒரு மகிமையான ஒரு கிருபை என்று கூட சொல்லலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பாதுகாப்பு, இந்த அற்புதம், இந்த அதிசயம் யாரால் செய்யக்கூடும்? நீங்கள் யாரை அதிகமாக நம்புகின்றீர்களோ அவர்கள் கூட உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் எதை நாடி போகிறீர்களோ அது கூட உங்களுக்கு பாதுகாப்பை வழங்காது. நீங்கள் எதை நம்பி பயணிக்கின்றீர்களோ அது கூட உங்களுக்கு பாதுகாப்பை வழங்காது. சொல்லுவாங்க, காரில் நாங்கள் போயிட்டுருக்கோம், அதில் ஏர் பேக் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒரு டெக்னாலஜி, அவ்வளோதான். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் தருவாயில் இருந்தால் கூட அவருடைய வார்த்தையை உங்கள் நோக்கி வந்தது என்று சொன்னார்.
அந்த நிமிஷமே உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கின்றார். எவ்வளோ ஒரு மகத்துவமான தேவன்! கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவருக்கு நிகர் அவரே, வேறு யாரும் கிடையாது. இந்த சமூகத்தில் கிறிஸ்துவுக்கு நிகர் கிறிஸ்து தான். கிறிஸ்துவை தாண்டி இந்த உலகம் இயங்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கிறிஸ்துவனுடைய அஸ்திவார்த்தை தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய வாழ்வின் நிமித்தமாகத்தான் கிமு கிபி என்று நாட்கள் கணக்கிடப்பட்டு காணப்படுகின்றது. கிறிஸ்து தான் எல்லா வகைக்கும் அஸ்திவாரம். கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என்றைக்கு பேர் அழிவு ஏற்படுகின்றதோ அன்றைக்கு தான் தேவனுடைய மகத்துவம் மூன்றாம் முறை காணப்படும். ஆகவே கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவரை போன்ற ஒரு உண்மை உள்ள தேவன் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அங்கன்னு சொல்லி, கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுங்க. அதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்னுடைய ஜீவியத்தில் தேவன் பரிசுத்தமாய் காணப்படுகின்றார், நல்லவராய் காணப்படுகின்றார், உண்மையுள்ளவராய் காணப்படுகின்றார். அவர் நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள பிதா, நித்திய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது போன்ற நாமமுடைய தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது கிறிஸ்துவை தவிர. ஆகவே கிறிஸ்து உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்முடைய இருதயங்களை காத்து கொள்கின்றார். பாருங்கள், எவ்வளோ ஒரு மகத்துவமான காரியங்கள் பார்த்தீங்களா? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, இப்படி எல்லா வகையான தீமையிலிருந்து விலக்கி தேவன் நம்மை நேர்த்தியாய் காத்து கொள்கின்றார். நமக்கு அவர் தான் அரண், நமக்கு அவர் தான் கேடகம், நமக்கு அவர் தான் கோட்டை. வேறு யாருமே நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. சொல்லுவாங்க, பிரதர் இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்க, 15 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றாகாதுமாங்க. நமக்கு உத்தரவாதம் கொடுக்க யார் இருக்கா? ஒருத்தர் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க வியாபாரத்துக்கு 1000 காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்விலே வந்தால், எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் சரி, அவனை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவஜனமே, மரணத்தின் விளிம்பில் இருந்த என்னை கிறிஸ்து இயேசு காத்துக்கொண்டார். வியாதி நிமித்தமாக இரத்த வந்தி எடுத்து, அவள் தான் இனி பிழைக்க மாட்டான், போயிடுவான் என்றெல்லாம் சொன்னாங்க. கிறிஸ்து என்னை கைவிடவில்லை. ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய இரத்தத்தின் அளவு இவனுக்கு குறைவாக காணப்படுகின்றது, இவனால் பிழைக்க கஷ்டம், அவ்வளோதான் என்று சொல்லி சொன்னார்கள். அது இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால, நான் உன்னை என் இரத்தத்தினால மீட்கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறேன் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்து என்னை பிரகாசிக்க உதவி செய்தார். இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவ வார்த்தையை நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. யாருமே நீங்கள் சந்தேகப்படாதீங்க. இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே கிறிஸ்துவோடைய கிருபை தான். இன்றைக்கி நீங்கள் மூச்சு விடுவதே கிறிஸ்துவோடைய கிருபை தான். இன்றைக்கி நீங்கள் கண்கால் பார்ப்பதே கிறிஸ்துவோடைய கிருபை தான். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அணுவாக தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றார். தயவு செய்து அவரை நம்புங்க. சந்தேகம் கொள்ளாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. உங்களுக்குள்ள தேவையில்லாத கலக்கங்களோ எண்ணங்களோ, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் வாழ்க்கையில் யார் இருக்கா, யார் எனக்கு கை தூக்கக்கூடும், அப்படிலாம் நீங்கள் புலம்பாதீங்க. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த மகத்துவத்துக்குள்ள நீங்கள் வாங்க, அந்த மகத்துவத்துக்குள்ள நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். நீங்கள் துக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சமூகத்திலே நீதிமானாய், மனவானாய், மனவாட்டியாய் வாழ கிருபை பெறுவீர்கள். அவருடைய மகிமை உணர்ந்தவராய் நீங்கள் வாழ தகுதி பெறுவீர்கள். தயவு செய்து அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை விட்டு விடாதீங்க. இவரை போல ஒரு நல்ல தேவன் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் காண முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே கிறிஸ்துவனுடைய அடிப்படையில் தான் இயங்குதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்காங்க. இங்கேருந்து போனால் தான் எல்லா மதமும், அங்கேருந்து வந்தது வேதம் கிடையாது.
வேதத்திலிருந்து வெளியே போனால் தான் எல்லா மதங்களும். அதை புரிந்தவர்களாக நீங்கள் இருந்துவீர்கள் சொன்னால் கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை பெரிய காரியங்கள் செய்வார். நம்மளை பார்த்து எல்லோருமே அவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு லூசி என்று கூட சொல்லலாம். ஆனால் நம்மை கண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை எல்லா பாடுகளுக்கும் நெஞ்சுகளுக்கும் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே போதும். பேசிட்டே போட்டோம், நாம கெம்பீரமாய் நிற்போம் என்று சந்தேகமில்லை. கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் சீர்கெட்டு போனதாக சரித்திரமில்லை. கிறிஸ்துவை நம்பாதவர்கள் பெண்ணிட்டு பார்த்தால் உப்பு தூணாக போய்விடார்கள். ஆகவே கிறிஸ்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடந்தாலும் தேவன் அவர்களுக்கென்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பார். அந்த நேரம் வருகின்ற பொழுது எவராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது, மண்டிட்டு தான் ஆக வேண்டும். ஆகவே நாம இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே இந்த தருணத்திலே கிறிஸ்துடைய வார்த்தையில் பலப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நம்ம வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார். நம்ம பாவத்தை கொண்டோ வியாதியை கொண்டோ அல்லது எதையுமே கண்டு நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு வழியை காட்டுவார், வாழ கற்றுக் கொடுப்பார், பிழைக்க கற்றுக் கொடுப்பார். எல்லா வகையிலும் அவர் நம்ம கூட இருந்து முன்னேற்றம் பெற உதவி செய்வார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. கிறிஸ்துவை நம்புங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் அவருடைய மகத்துவத்தை உங்களால் காணக்கூடும் என்று சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. தீமையின்றி விலக்கி காத்துக்கொள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பாவத்திலையும் என்னை எடுத்துக்காங்க, நான் காலேஜ் படிக்கும்போது எல்லா பசங்களுக்கும் ஏற்படுற ஒரு விதமான எண்ணங்கள் காதல். நானும் செய்தேன். அது தவறு என்று தெரிந்தும் துணிகரமாக காதல் செய்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காலேஜ் முடித்து வெளியே வரோம், பார்க்க முடியல, பேச முடியல, மனசு ரொம்ப அலக்களிக்குது. என்னடா செய்ய இப்படி பாடாப்படுத்துன்னு புலம்பி அழுது கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய வார்த்தை வருகின்றது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வார்த்தை வருகின்ற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடைத்தது. என்னுடைய ஜெபத்தை கேட்க ஒரு ஆள் இருக்காரா, என்னுடைய ஜெபத்தை கேட்க ஒரு நபர் இருக்காரா, அவர் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியுமா அப்படி என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்த நிமித்தமாக நான் பூரணமாக விடுதலை பெற்றேன். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள அவருடைய வார்த்தையினால் நான் பலன் பெற்று ஆரோக்கியமாய் காணப்படுகின்றேன். எல்லா மனுஷனுக்கும் எல்லா வகையிலும் ஒரு பாடு உண்டுங்க. அதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பின்படி நிச்சயமாகவே அவர் உங்களை காத்து கொள்வார். தேங்கு உன்னை அணுகாது, வியாதி உன்னை சேதப்படுத்தாது, நீங்கள் துக்கித்து போவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சந்தேகமில்லை. அவரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் சீர்கட்டு போனதில்லைங்க. அன்னைக்கு நான் தேவனை பிடிச்சி உள்ள வந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு தவறு நம்ம செய்யதான் செய்வோம். நம்ம மனுஷன் தானுங்க, சாதாரண மனுஷன்தான், இந்த புல்லுக்கு ஒப்பான மனுஷன்தான். நாம் பாவம் இல்லாதவர்கள் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்துவ வார்த்தை நிமித்தமாக பாவம் செய்யாதபடி நம்ம முற்படுகின்ற பொழுது பிரயாசப்படுகின்றது. அந்த பிரயாசத்தை தான் தேவன் பூர்ணப்படுத்தி நம்மை அந்த பாவம் செய்யாதபடி பலன் கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, சத்தம் கொடுத்து அதை விலக்கி செல்ல உதவி செய்கிறார். அதற்கு முழுக்க காரணமே இந்த வேதமும் ஜெபமும் அவரோடு கூடிய நாம் வாழ கற்றுக்கொள்கிற பரிசுத்தாவின் வலிமையினால்தான் நாம் இந்த ஜெயத்தை பெற முடியும். ஆகவே அந்த அற்புதத்துக்குள்ள, அந்த கிருபைக்குள்ளாக, அந்த நடத்துவதற்குள்ளாக நாம் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது கட்டாயமாக அவருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பூர்த்தியாகின்ற பொழுது, சிந்தையிலே அதை ஆலோசிக்கின்ற பொழுது நம்மை நல்வழி நடத்த அது உதவி செய்கின்றது. ஆகவே ரியாலிட்டியாக நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாங்க. தயவு செய்து ஒரு கட்டுப்பாடான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான அந்த மாதிரி இல்லாமல் ரியாலிட்டியாக நீங்கள் வாழ்க்கையில் வாங்க. கிறிஸ்து என்பவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் ஒன்றும் பயங்காட்டுகின்ற தேவன் அல்ல. உங்களுடைய அன்போடு ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு நண்பனைப் போல நம்மை நேர்த்தியாய் நேசிக்கின்ற ஒரு தேவன். அந்த அன்பிலே சந்தேகம் இருக்காது, கலப்படம் இருக்காது, பொய் இருக்காது, பொறாமை இருக்காது. உண்மை 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 மாத்திரம்தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையை உங்களால் ஜெயமாய் வாழ முடியும். அவர் சொல்லியபடியே அவர் உண்மை உள்ளவராக இருந்து
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்களை பாவம் செய்யாதபடி அந்த பாவத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக என்று நான் பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நேராக நடத்துவேன்னு சொல்லி நான் பார்க்கின்றார். பாருங்க, கலப்படமில்லாத ஒரு அன்பு. அவர் பொய் உரைக்கின்ற தேவன் அல்ல. அவர் கள்ளங்கடம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர். அந்த தேவன் தான் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை அவருடைய வார்த்தை நிமித்தமாக அதை நமக்கு போதித்து நம்மை அதை நிலைபெற செய்து அதிலே பூரணப்பட செய்து அந்த நம்பிக்கையில உறுதியாய் தரித்திருக்க செய்து அந்த நேர்வழியில் சிலுவை நோக்கி நடத்துவேன் சொல்லி கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். அந்த குறை தேவஜனமே, இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் உண்மையோட முத்தமுத்தனும் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான். அது கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வழி. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் உங்களை யார் வேணாலும் எல்லா உதவியும் செய்து உங்களை இப்படி ஆக்கிறோம் அப்படி ஆக்கிறோம் சொல்லி கம்பி கட்டுற கதையை அவுத்துவிடலாம். ஆனால் உங்களை விடுவிக்க ஒருவரால் மட்டும்தான் உண்டு. அதுதான் கிறிஸ்து இயேசு. நான் 20 ரூபா தரேன், நீ இந்த பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னா 1000 கோடி கணக்கை நம்ம கூட்டுவாங்க. ஆனால் அதுக்குள்ளாக நாம் சிக்குகின்ற பொழுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு யாருமே உதவ மாட்டாங்க. கொடுக்கின்ற அளவிற்கு அன்பு காட்டுகின்ற நபர்கள் நாம் ஒரு கவலை கண்ணீர் கஷ்டத்தோடு நிற்கின்ற பொழுது அங்கே நம்ம கண்ணீரை துடைக்க ஆட்களே இருக்காது. மாறாக கொடுத்ததை கேட்பார்கள். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் சிக்கிக்கொள்கின்ற பொழுது, எவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் யாருமே இல்லை என்று பரிதவிக்கின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஜனங்களை கரம்பிடித்து தூக்கிவிட வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியாக கிறிஸ்துவை அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள், சத்துவம் பெறுவீர்கள், உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்வதற்கு உங்களுக்கு தேவன் இடம் கொடுப்பதில்லை. அவருடைய வார்த்தையில கொண்டு உங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியம் பெற செய்து உங்களை கிறிஸ்துக்குள்ளாக அவர் நிலைக்க செய்கின்றார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நிலைக்கின்ற போது பிதாவும் கிறிஸ்து உங்களோட வாசம் பண்ண வல்லவராக இருக்கின்றார். அந்த தேவஜனமே, கிறிஸ்துவ நம்பிக்கையிலே உறுதியாய் தருங்கள், விசுவாசத்திலே உறுதியாய் தருங்கள், வேத வாசிப்பிலே உறுதியாய் தருங்கள், அவர் சமூகத்தை காத்திருப்பதிலே உறுதியாய் தருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார் என்று சந்தேகம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்திற்கு மகிமையாய் காணப்படுங்கள். உங்களை கொண்டு தேவன் 1000 பேரை ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். விசுவாசிக்கிறீங்களா? அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகின்றார். உங்களை தீமைக்கு வடிவலைக்கு பாதுகாத்துக் கொள்கின்றார். உங்களுக்கு நன்மையினால் திருப்தியாக செய்து நம்பிக்கையிலே உறுதியாக செய்து அவருடைய அன்பில நடக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நல்ல தேவனை இருக்கலாக பிடித்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிக்கும் 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 என்று சந்தேகம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக சுவாமி எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருந்து ஆண்டவரே எங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்தி எங்களை பாவத்துக்கு விலக்கி காத்து கொண்டு உங்களுடைய நம்பிக்கைகளை பூரணப்பட செய்து உங்களுடைய அன்பில நினைத்திருக்க எங்கள் வழிகாட்டுகின்றதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே பாடுகளோடு துயரங்களோடு துக்கத்தோடு பலத்தோடு இன்னும் ரட்சிக்கப்பட முடியாதபடி இருக்கின்ற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். சுவாமி, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பின் நிமித்தமாக அவர்களை இடைக்கட்டி உமக்குள்ளே இணைத்திருக்க உதவி செய்வீராக. உங்களுடைய கிருபையினால் அவர்களை ரட்சித்து உங்களுடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்க உதவி செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்க உதவி செய்வீராக. அவருடைய கண்ணீர் கவலை கஷ்டங்கள் எல்லாம் மாறு செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறார். நம்பியுள்ள ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய தலைகளை உயர்த்துகிறார்கள். அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்று போல வாழ உதவி செய்யும். சகலமும் நன்மைக்குதான் நடப்பதாக. கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. கரங்கள் பிடித்து அவர்களை உயர்த்துகிறார். சுவாமி,
கற்பத்தின் கனிகளை கொடுத்து இயேசுக்கு நாமம் மையப்படும் வண்ணமாக ஆசீர்வதிப்பீராக. தொழில் ஏற்படும் நஷ்டங்கள் எல்லாம் மாற செய்து மகிமையடைய உதவி செய்கிறார். கல்வியிலான ஞானத்தை கொடுத்து மாநிலத்திலே முதல் மனையாக வர உதவி செய்கிறார். எல்லா விதமான தேவையும் சந்தித்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகம், அற்புதம் பெற்று அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்கிறார். ஆசீர்வதி. நாம் மாத்திரம் மைப்பதாக முற்றிலுமாக உங்கள் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்திலே உதயத்தை திருத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிங்கள். கட்டாயம் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லாரும் ஆசைப்பதாக. ஆமென்.